ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐடிபிபியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் 526 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பாருங்கள், நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே வந்து இருக்குது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியூவாக உங்களுக்கு வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வரும். இது இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டரில் வந்து டெலிகம்யூனிகேஷன் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து டெலிகம்யூனிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளில் வந்து பாருங்கள் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் 15th நவம்பர் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 14th டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டரில் வந்து டெலிகம்யூனிகேஷனில் வந்து மேல் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 78 வேகன்சி இருக்குது. அதே ஃபீமேலாக இருந்தால் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் 92 வேகன்சி இருக்குது சப் இன்ஸ்பெக்டருக்கு. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து பாருங்கள் 325 வேகன்சி 58 வேகன்சி இருக்குது. இதுக்கு மட்டும் வந்து 383 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கான்ஸ்டபிளில் வந்து மேல் ஃபீமேலுக்கு வந்து பாருங்கள் ஸோ 44 வேகன்சி 7 வேகன்சி இருக்குது. இதுக்கு ஒரு 51 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 526 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பே லெவல் 6 படி சேலரி வந்து வரும். 35,400லேருந்து 1,12,400 வந்து சேலரியாக வந்து இருக்கும். அதே ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 25,500லேருந்து 81,100 சொல்லியிருக்காங்க. அதே கான்ஸ்டபிளாக இருந்தால் 21,700லேருந்து 69,100 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் இது இருக்கிறது எல்லாமே 35,400 25,500 21,700 இது எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டியர்னன்ஸ் அலவன்ஸு, ரேஷன் மணி அலவன்ஸு, ஸ்பெஷல் காம்பன்சென்ட்ரி அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் இப்போ 35,400 வந்து உங்களுக்கு பேசிக் பேனா இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தோன்னா 60,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். அதே மாதிரி 25,500 உங்களுக்கு ஒரு 50,000 கிட்டக்க சேலரி இருக்கும். 21,700 உங்களுக்கு 40,000க்கு மேலே சேலரி வந்து வரும். ஸோ உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் லிமிட்டு. சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 20லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 18லேருந்து 25 வயசு. கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் 18லேருந்து 23ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் வந்து பொருந்தும். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அது உங்களுக்கு வந்து பாருங்கள் கீழேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் +5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓபிசினா வந்து பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க. இவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். அதேமாதிரி பிஇயில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அசோசியேட் மெம்பராக நீங்கள் வந்து ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு அசோசியேட் மெம்பராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எய்தராக தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். மினிமம் வந்து 45% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 10th நீங்கள் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஐடிஐ ட்ரேடுக்கான எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 10th நீங்கள் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ கம்யூனிகேஷனோ இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்களுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு. அடுத்து வந்து கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து பாருங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு டிசேரபிளாக வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து
ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. இதில் போனஸ் மார்க்குமே உங்களுக்கு வந்து இருக்குது. அது வந்து எதுக்கு தருவாங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாருங்க 5 மார்க், 3 மார்க், 2 மார்க்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து போனஸ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே வந்து பாருங்க உங்களுக்கு குரூசியல் டேட்னே குடுத்திருப்பாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இயர்ல இருந்து இந்த இயர்க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள். சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அதே மாரி தான். இதிலிருந்து இதுக்குள்ளார நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ்க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி இங்க தெளிவா குடுத்திருக்காங்க. ஸோ ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதில வந்து பாருங்க மேலுக்கு, ஃபீமேலுக்குலாம் வந்து ஹைட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதில வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஆல் அதர் ஸ்டேட்ஸ்னே குடுத்திருப்பாங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஹைட்ட பொறுத்தவரைக்கும் மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து 157 வந்து இருக்கணும். அதே ஜெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 80லிருந்து 85 வந்து இருக்கணும். அதே ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டகரிக்குலாம் 80லிருந்து 85 இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இதில எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏஜ் இந்த ஜெஸ்ட் ஹைட்லாம் வந்து பார்த்தோன்னா தளர்வு வந்து இருக்கு. அதில குடுத்திருக்காங்க பாருங்க. எஸ்டி கேட்டகரியா இருந்தா மேலுக்கு வந்து 162.5 இருக்கும். ஃபீமேலா இருந்தா 150 இருந்தாலே போதும். ஸோ நீங்க வந்து பாருங்க அதிலேயே வந்து ஜெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து மேலுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 77லிருந்து 82 இருந்தா போதும். ஸோ ஹெட் கான்ஸ்டபிளுக்குலாம் 76லிருந்து 81 இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு இந்த எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் இந்த ஹைட் இந்த செஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தளர்வு இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ஹைட்க்கு ஏத்த மாரி வெயிட்டுமே வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் டாட்டூஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க இங்க லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாரி 14த் டிசம்பர் தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து நீங்க வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்றீங்கன்னா ரூ. 200 வந்து ஃபீஸ். ஸோ ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து ரூ. 100 வந்து ஃபீஸ். அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃபேஸ் 1ல வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து பாருங்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து மேலா இருந்தா 100 மீட்டர் வந்து நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். 60 அதாவது உங்களுக்கு 16 நிமிஷத்துல வந்து நீங்க ரன் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு ஃபீமேலுக்குமே வந்து 100 மீட்டர் வந்து நீங்க 18 செகண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் இருக்கு, ஹை ஜம்ப் இருக்கு அப்படிங்கிற மாரி இவங்களுக்கு வந்து இந்த 2 போஸ்டிங் மட்டும் வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதில வந்து ஃபேஸ் 1ல குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி முடிஞ்சதுமே உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு காமிச்ச மெத்தட்ல ஹைட், செஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதில நான் குடுத்த ரேஞ்சில வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் 2வ பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அத கம்ப்ளீட் ஆனதுமே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அது வந்து பாருங்க 100 மார்க் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓஎம்ஆர்லயும் இருக்கலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு சிபிடி மெத்தட்லயுமே உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கலாம். சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். கிராஜுவேட் லெவல்ல தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. அதே மாரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 12த் லெவல்ல உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும். கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாரி இதில குடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க் நீங்க எடுத்திருந்தா நீங்க வந்து இதில குவாலிஃபை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 3ல வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கணுங்கிறத வந்து இந்த டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 4ல வந்து பார்த்தோன்னா, மெரிட் செலக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதில வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடிலாம் இருக்கு. இந்த இமெயிலுக்கு நான் கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.